வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஆனந்தராஜ் ஃபார் சிஜி குரு தமிழ். இவ்வளோ நாள் நான் ஏன் பிளெண்டர் டுட்டோரியல் போடாமல் இருந்தேன் அப்படின்னா, பிளெண்டர் 2.80 ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதனால தான் போடல. சரி, 2.80 ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டுட்டோரியல் போடாததுக்கும் என்ன ரீசன்? 2.80 யூஸ் இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத ஷார்ட்கட் கீஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூவாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு 2.79 எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சடனாக சேஞ்ச் ஆகுறது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணி 2.80 ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போ நம்ம டுட்டோரியல் போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த அக்டோபர் 8 வந்து உங்களுக்கு வந்து பீட்டா ரிலீஸ் வந்து வந்துடும். ஸோ பீட்டா வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பக்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, யூஸ் இன்டர்ஃபேஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். 2.80 ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து இதுதான். இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போதைக்கு இருக்கிற ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து இதுதான். இது இன்புட் அண்ட் ஷார்ட்கட் கீ. இதில் பிளெண்டர்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்த பிளெண்டர் அப்படிங்கிற பிளெண்டர் டிஃபால்ட்டுக்கு வந்து 2.8 ஷார்ட்கட் கீஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால ஷார்ட்கட் கீஸ்லாம். ஸோ அது என்னென்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து பிளெண்டர் டிஃபால்ட்டில் இருந்துச்சுன்னா 2.8 கீ வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் 3D Max யூஸர் இல்லை மாயா யூஸராக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணி 2.7 ஷார்ட்கட் கீலாம் வேணும் அப்படின்னாலும் இதை சூஸ் பண்ணிக்கிட்டா 2.7 என்ன கீ இருந்துச்சோ அது வந்து ஒர்க் ஆகும். அதேமாதிரி தீமி நீங்கள் இங்கேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. இது நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா சேவ் நியூ செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை 2.79 செட்டிங்ஸ் எதாவது லோட் பண்ணனாலும் லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி இருக்கக்கூடியது இந்த இருக்கக்கூடிய டூல் பார். பிளெண்டர் 2.79 பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாரில் வந்து ஐகான்ஸ் எதுவும் கிடையாது, டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஒரு சில இதுக்கு தான் வந்து ஐகான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களால் ரீட் பண்ண முடியாது, அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், டூப்ளிகேட் லிங்க்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதுக்கு மேலே இது வந்து மினிமைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. இதே நீங்கள் ஸ்கேல் ரீட் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணலாம். பாருங்கள், இது வரைக்குமே ரீட் பண்ணலாம், ரொட்டேட் ட்ரான்ஸ்லேட் இதெல்லாம் வந்து ரீட் பண்ண முடியல. இதனால் என்ன ஆகுதுன்னா நிறையா ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. பிளெண்டர் 2.8 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டும் இருக்குது, ஐகான்ஸும் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஐகான்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட வேணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னாப்பில் உங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் காலமாக இருக்கிறது வந்து 2 காலமாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இன்னொரு டைம் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட வந்து வந்துடும். ட்ராப் டவுன் பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். பிளெண்டர் 2.79 இருக்கக்கூடிய ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மோனோக்ரோமேட்டிக் ஐகான்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே மோனோக்ரோமேட்டிக் இல்லை, ஒரு சில ஐகான்ஸ் மோஸ்ட்லி வந்து மோனோக்ரோமேட்டிக் ஐகான்ஸாக தான் வந்து இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர் வந்து ஒர்க் ஸ்பேஸ். நிறையா டேப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிளெண்டர் 2.79 உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் லேஅவுட். இது வந்து மாடலிங் செக்ஷனுக்கு டேரெக்டாக வந்து எடிட்டிங் மோட்லேயே உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இதனுடைய இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதேமாதிரி யூவி எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளெண்டர் 2.79 ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஏரியாவை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஒர்க் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் இப்போ நான் 2.79 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து யூவி ரேட்டிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை நான் வந்து யூவி ரேட்டிங் சேஞ்ச் பண்ணால் இது வந்து ஃபுல்லாக வந்து யூவி ரேட்டிங்கில் தான் இருக்கும். இப்போ நான் எனக்கு வந்து 3D வியூ வந்து பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இதை வந்து நான் வந்து 3D வியூவாக மாற்றணும். இதுக்கப்புறம் நான் எடிட் மோட் போடணும், யூ போகணும், அன்ராப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ், நிறையா கிளிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. யூவி எடிட்டிங் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக எடிட் மோடில் இருக்கும், இந்த சைடில் வந்து யூவி எடிட்டிங் விண்டோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நியூ ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணினாலும் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் இருக்குங்களா, இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிவ் லேஅவுட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 3 காலமாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதே நீங்கள் வந்து 2.80 பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன், ரொட்டேஷன், ஸ்கேல்னு சிங்கிள் காலமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும். இப்போ பார்த்தீங்க லெஃப்ட் சைட் டூல் பார் ஓப்பனில் இருக்குது, இங்கே ரைட் சைடில் இந்த விண்டோவும் ஓப்பன் இருக்குது. அப்படின்றப்ப என்னுடைய 3D வியூனுடைய ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து கம்மியாகிடுச்சு. எனக்கு வந்து 3D வியூவில் ஸ்பேஸ் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நான் வந்து இது வந்து ஹைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த விண்டோ வந்து நான் என்ன பண்ணணும், இது வந்து மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா இது இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்மளால் ரீட் பண்ண முடியாமல் போகுது. இப்போ பாருங்கள், இந்த சைஸில் இருக்கிறப்ப இது வந்து என்ன வேல்யூன்னே சொல்லி தெரியல. ஸோ இப்போ நம்ம எதாவது வேல்யூ என்டர் பண்ணியிருந்தோம்னா அது வந்து பார்க்க வந்து கஷ்டமாக இருக்கும். இதே வந்து
2.80 பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பான்சிவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லொக்கேஷன் ரொட்டேஷன் ஸ்கேல் வந்து எல்லாமே வந்து சிங்கிள் காலமாக இருக்குது. ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணி என்னால் இன்னும் வந்து ரீட் பண்ண முடியுது இந்த டேட்டா, இந்த வேல்யூஸ்லாம். நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண உங்கள் ஸ்க்ரீன் நல்லா வைட் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ண இப்போ வந்து 2 காலமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து 3 காலமாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ஜெட் இது வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. Blender 2.79 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டன் இல்லாத மவுஸுக்கும் லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து இந்த விட்ஜெட் ஆட் பண்ணனால உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்து இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூ ப்ரெஸ் பண்ணணும்னா இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமரா வியூக்கு போகணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் கேமரா வியூ போயிடும். நார்மலாக நீங்கள் கேமரா வியூக்கு போகணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் நம்பர் 0 ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூக்கு வந்து போகணும். ஆனால் இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் கிளிக்லேயே இது வந்து உங்களுக்கு வந்து கேமரா வியூக்கில் வந்து போயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணணும் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் நீங்கள் எல்லாமே லெஃப்ட் மவுஸ் பட்டன் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் மோடில் இருந்தீங்க கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மோடில் செலக்ட் பண்ண வெர்டெக்ஸா எட்ஜா ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் ஃபேஸ் செலக்ட் பண்ணேன்னா ஃபேஸ் செலெக்ஷனில் போயிடும். இல்லை எட்ஜ் வேணும் அப்படின்னா எட்ஜ் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் 2.79. ஆனால் 2.80 எடிட் மோடில் நீங்கள் கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மோடுக்கு போகிறீங்கன்னு கேட்கும். ஆப்ஜெக்ட் மோடா, பெயிண்ட் மோடா, வெர்டெக்ஸ் பெயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் மெனு வரும். இது வந்து உங்களுக்கு வந்து பை மெனுவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வெர்டெக்ஸ் செலெக்ஷன் மோட், 2 வந்து எட்ஜ் செலெக்ஷன் மோட், 3 வந்து ஃபேஸ் செலெக்ஷன் மோட். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். Blender 2.7 வயர் ஃப்ரேம் மோட் போனோம்னா இஜெட் கீ ப்ரெஸ் பண்ணால் டேரெக்டாக வந்து வயர் ஃப்ரேம் மோட் போயிடும். ஆனால் Blender 2.80 பார்த்தீங்கன்னா இஜெட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பை மெனு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தோணும். பட் அப்படி இல்லை, இது வந்து இன்ஸ்டன்ட் இஜெட் கீ ப்ரெஸ் பண்ண உடனே உங்கள் மவுஸ் எந்த சைடு மூவ் பண்ணுறீங்களோ அந்த மோட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து வயர் ஃப்ரேம் இருக்குது, ரைட் சைடில் வந்து சாலிட் மோட் இருக்குது, ரெண்டர், டாப்பில் வந்து டோக்கல் ஓவர்லே, இந்த மாதிரி மோட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் வந்து சாலிட் மோட் போகணுன்னா இஜெட் கீ ப்ரெஸ் பண்ண உடனே என் மவுஸ் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாலிட் மோடில் போயிடும். வயர் ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பை மெனுவில் இப்போ நான் இஜெட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே வந்து லெஃப்ட் சைடு மவுஸ் மூவ் பண்ணால் வயர் ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த பை மெனு வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிங்கன்னா உடனே வந்து சேஞ்ச் ஆயிரும். Blender 2.79 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லேயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 20 லேயர் வந்து இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. Blender 2.80 பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கலெக்ஷன் சொல்லி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீன் கலெக்ஷன், இதுதான் இந்த சீன். இந்த சீனுடைய கலெக்ஷனில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கேமரா இருக்குது, ஒரு லேம்ப் இருக்குது, ஒரு க்யூப் இருக்குது நமக்கு. இப்போ நான் இதில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒரு சிலிண்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த கலெக்ஷனில் வந்து நமக்கு வந்து சிலிண்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு லேயரில் க்ரியேட் பண்ணோன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா Blender 2.7 யூஸ் பண்ண மாதிரி தான் எம்கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து வேறு கலெக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாச்சும் நியூ கலெக்ஷன் வந்து கேட்குது, என்ன மாதிரி கலெக்ஷன் க்ரியேட் பண்ண நியூ கலெக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு அந்த கலெக்ஷனுடைய நேம் இது வந்து கலெக்ஷன் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த சிலிண்டர் வந்து கலெக்ஷன் 2ல் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லேயர் மாதிரி ஒர்க் ஆகும். Blender 2.79 கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் Blender 2.8 வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா www.blender.org வெப்சைட் போங்க, அதில் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கோ எக்ஸ்பெரிமெண்டல் இருக்குல்ல, லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.8 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து உங்களுடைய விண்டோஸ் என்ன வெர்ஷனோ லினக்ஸா ஓஎஸ்ஸா 32 பிட்டா 64 பிட்டா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த EXE ஃபைலோ செட் ஆஃப் ஃபைலோ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தகுந்த மாதிரி அதை வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளெண்டர் வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து ஷார்ட்டாக வந்து Blender 2.8 என்னென்ன யூஸ் இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபியூச்சரை பற்றி நான் வந்து சொல்லிகிட்டே வந்து வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.